ரிவ்யூ பண்ண போகிற வீடு பார்த்தீங்கன்னா இதுதான். இது ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ். வீட்டோட எலிவேஷன் பார்த்துக்கோங்க, சூப்பராக இருக்குது. இதோட லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பொத்தேரி 3.7 கிலோமீட்டர், கூடுவாஞ்சேரி 6 கிலோமீட்டர், உங்களுக்கு படப்பை பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர். ஸோ உங்களுக்கு 3 கனெக்டிவிட்டி இதில் அவைலபிள் இருக்குது. வீடு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங், வாசக்கால் பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங். ஸோ இது வடக்கு பார்த்த வாசல். உங்களுக்கு பார்க்கிங் அவைலபிளில் இருக்குது. இதோட விலை பார்த்தீங்கன்னா 44 லட்சம். ஸோ இது ஒரு நெகோஷியபிள் ரேட்டு தான். உங்களுக்கு லேண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1000 லேண்டில் 900 பில்டிங் பண்ண ஒரு 2 BHK இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் தான். ஸோ இதோட பெஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பொத்தேரியில் இருக்கிறதுனால ஸோ இது ரெண்டலுக்கு வரதுக்கு செம்மையாக ஒரு சூட்டபுளாக இருக்கும். அதாவது பேச்சுலர் பசங்க வரதுக்கு ஒரு நல்ல இன்கம் வரும். ஸோ உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி 3 பேஸ் EB லைன் இழுத்துட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது மொத்தம் 3 பாத்ரூம் அவைலபிள் இருக்குது. ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் இந்தியன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட அப்ரூவ்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு DTCP அப்ரூவ். ஸோ அப்ரூவ்டுனால நீங்கள் பேங்க் லோன் போகிறதா 19% லோன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ப்ராசஸ் நாங்கள் உங்களுக்கு பண்ணி தருவோம். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல சிவில் ஸ்கோர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் சிங்கிள் பேமெண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நெகோஷியபிள் பண்ண போகிறோம். ஸோ முக்கியத்துவம் கொடுக்கப்படும். சேஃப்டிக்கு கிரில் கேட்டு. ஸோ உங்களுக்கு மெயின் டோர் பார்த்தீங்கன்னா தேக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு கலரிங் சீலிங் பண்ணி ஒரு பெஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த வீடு. டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லிட்டேன், இது ஒரு நார்த்து ஃபேஸிங், வடக்கு பார்த்த வாசல். ஸோ உங்களுக்கு மெயின் டோர் பார்த்தீங்கன்னா தேக்கில் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு டிசைன், பிள்ளையார் டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள என்ட்ரன்ஸ் வந்தோன்னா ஆல். ஸோ உங்களுக்கு ஒரு டிவி ஸ்டாண்டும் கொடுத்துருக்காங்க. யாருமே இது பண்ண மாட்டாங்க, இங்கே ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க, ஒரு பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்குறது ஒரு லிவிங் ஹால். ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 17க்கு 8 சைஸில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எல்லா கனெக்ஷனும் நார்மலாக இருக்கபடியான உங்களுக்கு கனெக்ஷன் இதில் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போது ஃபஸ்ட்டு பெட்ரூம். ஸோ உங்களுக்கு மெயின் டோர் பார்த்தீங்கன்னா இது வணிக மரம், அதாவது கமெரிக்கல் வுட்டுன்னுவாங்க. ஸோ ஒரு சூப்பரான ஒரு டிசைனில் தான் உங்களுக்கு இதை கொடுத்துருப்பாங்க. பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 8 சைஸில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஜன்னல் பார்த்தீங்கன்னா PVC விண்டோ கொடுப்பாங்க. இதில் கண்ணாடி டிசைனில் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் சேஞ்சிங். ஸோ லாக்டு செல்ஃபு ஏசிக்கான பாயிண்ட் உங்களுக்கு வந்துடுது. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் டோர் வணிக மரம். இதோட டிசைன் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காமன் இந்தியன் டாய்லெட். இதுலேயுமே உங்களுக்கு கலர் டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்தியன் டாய்லெட் 2. மொத்தம் 3 டாய்லெட் இருக்கும். வெளியே ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்கும். இன்னும் மொத்தம் 3 டாய்லெட். உங்களுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கான பாயிண்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கிச்சன் வந்தீங்கன்னா கிச்சனில் உங்களுக்கு இன்வெர்டர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ போர் பார்த்தீங்கன்னா 160 அடி போர் போட்டு கொடுத்துருக்காங்க. கிச்சனில் இன்வெர்டர் பாயிண்ட் இருக்கும். ஒரு 2-3 பேர் சமைக்கிறபடியான ஒரு பிக் கிச்சன் தான். ஸோ இதில் ஒரு கலர் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்டு செல்ஃபு இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செப்டி டேங்க் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். ஸோ அதான் பெஸ்ட்டு. அதோட லிட்டர் சைஸ் பார்த்தீங்கன்னா 12,500 லிட்டர் செப்டி டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போது பெட்ரூம் 2. சேம் மெயின் டோர் பார்த்தீங்கன்னா வணிக மரம். உங்களுக்கு மெயின் டோர் மட்டுமே தேக்கு, மற்ற 2மே வணிக மரம், சேம் டிசைன். இதோட சைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 12 சைஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடியான லாக்டு செல்ஃபு ஏசிக்கான பாயிண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம்ன்றதுனால உங்களுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட் போட்டிருப்பாங்க. ஸோ இதை சுற்றி உங்களுக்கு பக்கத்து வீட்டில் ஆள் இருப்பாங்க. நீங்கள் டைரெக்டாக வந்தால் தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது ஒரு அட்டாச் வெஸ்டர்ன் கொடுத்துருக்காங்க. இந்த டைல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடு மொத்தமே டைல்ஸில் கலராக இருக்கும். நேரடியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஆஸ்திபர் வாஸ்துபடி தான் கட்டியிருக்காங்க. ஸோ நீங்கள் வாஸ்து பார்ப்பீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது மேலேயுமே நீங்கள் ஒரு 1+1 கட்டலாம். உங்களுக்கு மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா 40 ஃபீட் மண் ரோடு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் காரை வெளியே கூட விட்டுக்கலாம். இது பெஸ்ட்டு நான் சொன்னது இதுதான். ஸோ நீங்கள் 1+1 கட்டுறதா அது கரெக்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது மொட்டை மாடி தான். இங்கே மட்டும்தான் உங்களுக்கு PVC விண்டோ கொடுத்துருக்காங்க. மேலே வந்தோன்னா உங்களுக்கு ஒரு சேஃப்டிக்கு ஒரு கேட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸு, காய்கறி கடை எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். பக்கத்து வீட்டிலாம் ஆள் இருப்பாங்க. ஸோ நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. இதோட டேங்க் லிட்டர் பார்த்தீங்கன்னா 1000 லிட்டர் டேங்க்கு. ஸோ அதை இடிச்சுட்டு நீங்கள் மேலே ஒரு 1+1 கேட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ வீடுமே வந்துட்டு இருக்குது, இன்னும் அதிகமாகிட்டு இருக்குது. ஏரியாவில் தண்ணிக்கு பிரச்சனை இல்லை, தண்ணியாலேயும் பிரச்சனை இல்லை. மேலும் விவரத்துக்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.